மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் தமிழக காபந்து முதலமைச்சராக இருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம். தான் நிர்பந்திக்கப்பட்டே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாக கூறியிருக்கிறார். கடந்த ஞாயிறு அன்று நடந்த சட்டமன்ற கூட்டம் என்பதே சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் என்பதே தனக்கு தகவல் இல்லை என்றும், அப்போது அவர் தன்னை கார்டனுக்கு அழைத்து அதற்கு அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டு அந்த நெருக்கடியின் அடிப்படையில் கட்சியினுடைய கட்டுப்பாடு குலையக்கூடாது என்பதற்காகவே இந்த ராஜினாமா முடிவை எடுத்ததாகவும் தான் நிர்பந்திக்கப்பட்டதாகவும் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்திருக்கார். 40 நிமிடத்திற்கு மேலாக தன்னுடைய தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் அமர்ந்து மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு வந்து பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் பேசுவாரா, என்ன பேசுவார் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தபோது பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் வெளியிலிருந்து வந்த விமர்சனங்கள், எதிர்க்கட்சிகள் வைத்த விமர்சனங்கள் என்று பல விமர்சனங்கள் இருந்த சூழலில் தான் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கிறது. வெளிப்படையான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறார். தான் அவமானப்படுத்தப்பட்டதாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தான் முதலமைச்சராக இருக்கின்ற அந்த தருணத்திலேயே தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற சகாக்களான ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு, அதே போல துணை சபாநாயகர் தம்பிதுரை, கே எஸ் செங்கோட்டையன் என்று அத்தனை தலைவர்களும் வேறு ஒருவரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று பேசியது என்பது மிகப்பெரிய அளவிற்கு அவர் தனக்கான மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் கட்சி கட்டுப்பாட்டை குலைப்பதாக இருந்ததாகவும் தன்னுடைய குற்றச்சாட்டுகளாக அவர் முன்வைத்திருக்கிறார். இக்கட்டான ஒரு சூழலில் தான் நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் என்கிற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். கட்சியினுடைய பொதுச் செயலாளராக திரு மதுசூதனன் தான் வர வேண்டும், அதற்காக ஏற்பாடுகள் இருந்தது. ஆனால் திரு விஜயபாஸ்கர், இப்போது இருந்த ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் தன்னிடம் வந்து திருமிகு சசிகலா அவர்களின் பெயரை முன்னிறுத்தும்படி கேட்டுக்கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். அதே போல சசிகலா அவர்களுடைய குடும்பத்தினரும் இந்த ஆலோசனைகளில் இருந்தார்கள், அவர்களும் இதை கேட்டார்கள் என்பதாக எல்லாம் தன்னுடைய பத்திரிகையாளர் பேட்டியில் பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார். இது பல நிலைகளில் அரசியலில் எதிர்வினைகளை உண்டாக்கி இருக்கிறது. பல்வேறு கட்டங்களையும் கூட நாமும் இப்போது விவாதித்துக் கொண்டிருந்த இந்த நேரத்திலும் கூட இதை நாம் குறிப்பிட்டிருந்தோம். திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அமைச்சரவை சகாக்களே இப்படியெல்லாம் பேசும்போது அவருக்கு ஒரு மனவலியை உண்டாக்கி இருக்கிறாரா என்கிற கேள்விகளை நாம் அதிமுகவின் சார்பாக வந்திருந்த திரு வைகை செல்வரிடம் எழுப்பியிருந்தோம். அதே போல பல இங்க இருக்கிற மற்ற விருந்தினர்கள் கூட இப்படியான கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அத்தனைக்குமான விடையாக இன்றைக்கு அவர் வெளிப்படையான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார். பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய ராஜினாமாவை திரும்ப பெறுவீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்பினால் அப்படியான ஒரு முடிவை எடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் தனித்து நின்று கூட போராடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். இந்த சூழலில் தான் அவருடைய இந்த பேட்டிக்கு பிறகு அதிரடியான ஒரு பேட்டி என்று சொல்ல வேண்டும், வெளிப்படையான பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசமான ஒரு தொண்டராக அறியப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இந்த குற்றச்சாட்டுகள் என்பது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இந்த நிலையில் போயஸ் கார்டனில் மற்ற மூத்த அமைச்சர்கள், பல அமைச்சர்களும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் பலரும் கூட இப்போது போயஸ் கார்டனுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருப்பதாக நமது செய்தியாளர்கள் அங்கிருந்து செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த நேரத்தில் இந்த பேட்டி குறித்து இங்கிருக்கிற விருந்தினர்களுடைய எதிர்வினை, அதே போல மற்ற கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களையும் அறிய இருக்கின்றோம்.